கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திக்கிறதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யோசுவா 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, மோசே மரித்தபோது யோசுவா கலங்கி இனி என்ன செய்வதென்று தெரியாமல், இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி வழிநடத்துவதென்று தெரியாமல், யோர்தானை கடந்து அவர்களை எப்படி கானானுக்கு அழைத்து கொண்டு போவதென்று தெரியாமல் கலங்கி நின்ற வேளையிலே ஆண்டவர் யோசுவாவை பலப்படுத்தினார். ஆண்டவர் சொன்னார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு இருந்து உன்னையும் நடத்துவேன் என்று சொன்னார். ஆகவே இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை நீங்களும் இந்த யோசுவாவை போல ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம், உங்களுடைய வாழ்க்கையில் வந்த கஷ்டங்களின் நிமித்தம், இழப்புகளின் நிமித்தம் கலங்கி போயிருக்கிறீர்களா? இனி என்ன செய்ய போகிறேன் என்று தெரியவில்லையே, எப்படி வாழப்போகிறேன் என்று தெரியவில்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? கலங்காதீர்கள். அன்றைக்கு யோசுவாவோடு இருந்த தேவன் இன்றைக்கும் அவர் நம்மோடு ஜீவனுள்ளவராகவே இருக்கிறார். உங்களோடு அவர் இருக்கிறார். ஆகவே அவர் உங்களை வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.